வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம இப்போ தீபாவளி பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி குலாப் ஜாமுன் பார்க்க போறோம். குலாப் ஜாம் பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸியா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. அப்படியே பாகு வந்து சொட்டுது பாருங்க. நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்டா கட் ஆகுது பாருங்க. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. அதே நேரம் விரிசல் இல்லாம சாஃப்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த குலாப் ஜாமுன் பண்றதுல எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். சில சமயம் வந்து ரொம்ப சூப்பரா வரும், சில சமயம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும், இல்ல நம்ம பண்ணும் போதே கிராக்ஸ் வந்துடும், எண்ணெயில பொரிக்கும் போது கிராக்ஸ் வரும், பாகுல போடும்போது விரிசல் வந்துடும், இல்ல பாகோட கரையும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டா அமையாது. நம்மளும் யோசிப்போம், எப்பயும் பண்ற மாதிரி தானே பண்ணோம், ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் தான், சின்ன டிப்ஸ் தான். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம சில சில விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா குலாப் ஜாம் நம்ம எப்போ பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டா டேஸ்டியா ஜூஸியா வரும். நம்ம குலாப் ஜாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்ன கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே வரேன். அதுக்கப்புறம் கடைசியில வந்து எல்லா டிப்ஸும் சேர்த்து நான் ஒன்னா சொல்றேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே சூப்பரான குலாப் ஜாம் பண்ணிடலாம். நம்ம வந்து குலாப் ஜாம் மிக்ஸ் அந்த பேக்கெட் வாங்கி தான் எப்பவுமே பண்ணுவோம். அதுல அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்ஸ்லயும் எம்எல்லையும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து எல்லாருமே வெயிட் போட்டு அந்த மெஷர்மெண்ட் பார்த்து என்னைக்குமே சமைக்கிறது இல்லை. எப்பயும் நம்ம கப்பு டம்ளர் அப்படி வச்சுதான் சமைப்போம். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமும் அதே மெத்தட்ல தான் பண்ண போறோம். நம்ம வீட்டுல இருக்கிற கப்போ டம்ளரோ வச்சு நம்ம அளந்துதான் பண்ண போறோம். இந்த ஒரு பேக்கெட் பிரிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படின்னா சில சமயம் நமக்கு அவ்வளவு தேவையில்லை, நமக்கு பாதி போதும் அப்படின்னு கூட தோணும். அந்த மாதிரி நேரத்துலயும் இந்த கப்ல நம்ம அளந்து பண்ணோம்னா நமக்கு அதை 1/4 பேக்கெட் வேணாலும் பண்ணிக்கலாம், 1/2 பேக்கெட் வேணாலும் பண்ணிக்கலாம். மிச்சத்தை நல்லா ரேப் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா திரும்ப நம்ம என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கப்ல அளந்து தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நீங்க எப்பயும் என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுவே நீங்க எடுத்துக்கலாம். நானும் அதே மாதிரி ஒரு பிராண்டு தான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குலாப் ஜாம் ரெடி மிக்ஸ் பேக்கெட் வருது இல்லையா, அதுல இருந்து கட் பண்ணி நான் அந்த கப்ல ஒரு கப்பு அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதை நீங்க பாருங்க, கட்டி கட்டியா இருக்கு இல்லையா, ஏன்னா இது மில்க் பவுடர்ல பண்ணிருப்பாங்க, அதனால சின்ன சின்ன லம்ஸ் இதுல இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா சலிச்சுக்கணும். சலிக்காம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த குலாப் ஜாமுக்காக உருட்டுவோம் இல்லையா, அப்போ வந்து அதுல கிராக்ஸ் வரும். இப்போ நம்ம எண்ணெயில பொரிக்கும் போது அப்புறம் பாகுல போடும்போதும் அந்த கிராக்ஸ் வந்து கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இதை சலிச்சுக்கலாம். இதை ஃபுல்லா இந்த கட்டிகள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அப்படியே உடச்சு விட்டுட்டு ஃபுல்லாவே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃபுல்லா சலிச்சாச்சு, எதுவுமே தங்கலை பாருங்க. பாருங்க நல்லா அப்படி ஃபைனா வந்திருக்கு. இதே தாம்பாளத்திலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இந்த கப்ல ஒரு கப்பு ப்ரீமிக்ஸ் எடுத்தோம் இல்லையா, எல்லாமே வந்து நம்ம இதே கப்லயே அளந்துக்கணும். இப்போ இந்த கப்ல 1/4 கப்பு நான் வந்து பால் எடுத்துட்டு இருக்கேன். குலாப் ஜாமுக்கு பால்லையும் இதை பிசைஞ்சிக்கலாம், இல்லை தண்ணி கலந்தும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கப்பு அப்படின்னா 1/4 கப்பு வந்து நமக்கு பாலோ அல்லது தண்ணியோ நமக்கு தேவைப்படும். நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ இதில் போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல், வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் பால்லையோ இல்லை தண்ணியிலையோ நம்ம பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. நீங்க தண்ணி எடுத்தாலும் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிக்கணும். இது வந்து ஃபுல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ஹார்டா பிசையாம லேசா அப்படி ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே வரணும். இப்படி பரவலா இந்த பாலை நம்ம தெளிச்சுட்டு பிசைஞ்சோம்னா கரெக்டா வந்துடும். இந்த 1/4 கப்பு பால் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியோ கூடவோ நமக்கு தேவைப்படும். பாருங்க மாவு பிசைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டா நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சமா வந்து கையில் அப்படி நெய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் அப்ளை பண்ணிட்டு ஒட்டாம இருக்கிறதுக்காக லேசா நெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது பாருங்க ஒட்டாம இருக்கு, நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இந்த மாதிரி பிசையறதுக்கு இந்த கப்ல ஒரு கப்பு பால் எடுத்தேன் இல்லையா, இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த குலாப் ஜாம் மிக்ஸை நான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத், ஏதாவது காட்டன் துணி எடுத்துக்கிட்டு ஈரம் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லா புழிஞ்சிட்டு இது மேல அப்படி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நமக்கு காயாம இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சர்க்கரை பாகு பண்ணி எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த கப்ல வந்து குலாப் ஜாம் மிக்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இதே கப்ல 1.25 கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3/4 கப்
நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிசுபிசுப்பு பதம் வரணும் இல்லையா, அதுக்காக ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அளந்து நம்ம தண்ணி கரெக்டாக ஒரு கப்புக்கு 1.25 கப்பு சேர்த்தோம்னா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தாச்சு அப்படின்னாலே இந்த பிசுபிசுப்பு பதம் நமக்கு வந்துடும். 1 கப்பு குலாப் ஜாம் மிக்ஸுக்கு 2 கப்பு சர்க்கரை நான் அளந்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த பிசுபிசுப்பு பதம் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பாருங்க சர்க்கரை வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்குறேன். இப்போ இது வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு பாகு, அதாவது அரை கம்பி பதம் முழு கம்பி பதம் அப்படிலாம் வந்தது அப்படின்னா நம்ம குலாப் ஜாம் இதில் போடும்போது அது சரியா பாகு அப்சர்வ் பண்ணாமல் நமக்கு ஹார்ட் ஆகிடும். இல்லை கொதிக்க விடாமல் சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம நிறுத்திட்டோம், ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னாலும் குலாப் ஜாம் நம்ம பொரிச்சு போட்டது பாகில் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சா போதும், கரெக்டாக இருக்கும். குங்குமப்பூ போட்டது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வெறும் ஏலக்காய் தூள் போட்டாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சாச்சு. நீங்கள் இந்த பாகு அப்படி தொட்டு 2 விரல் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசு பிசுன்னு நமக்கு தெரியும். ஆனால் கம்பி அரை கம்பி அதெல்லாம் வராது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குலாப் ஜாம்லாம் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயாச்சு. அந்த ஈர துணியை எடுத்துடலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து கிராக்ஸ் வராமல் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இப்படி லேசாக நெய் தொட்டுட்டு இந்த உள்ளங்கையில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பீஸ், அதாவது நம்ம என்ன சைஸில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ரொம்ப பெருசாக பண்ண வேண்டாம், சின்ன சின்னதாகவே பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஈவனாக வேகும். நம்ம ஊறினதுக்கப்புறம் ஓரளவு சைஸ் வரும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது 2 உள்ளங்கை நடுவில் அப்படி வச்சுட்டு இப்படி நல்லா உருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட கிராக்ஸ் எதுவும் வராமல் நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா மாவு வந்து நம்ம அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கோம். பாருங்கள் எங்கேயுமே வந்து கிராக்ஸ் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி தொட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இந்த ஈர துணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மூடி வச்சுக்கோங்க. குயிக்காக எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சதெல்லாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஏதாவது போட்டுட்டு ஒரு ஈர துணியை மூடிக்கிட்டே வரணும். இது அப்படி இந்த மாவு நம்ம உருட்டி வச்சது எதை காஞ்சாலும் நம்ம பொரிக்கும் போது கிராக்ஸ் வந்துடும். இதே மாதிரி இந்த மொத்த மாவையும் நம்ம குலாப் ஜாமுன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன், நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ குலாப் ஜாம் பொரிக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம நெய் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. ஃப்ளேமை வந்து இப்போ லோவில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா குலாப் ஜாம், இதை வந்து ஒன்றா இந்த எண்ணெயில் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். நிறைய ஒரே டயத்தில் போடாமல் இந்த கடாயில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அதில் வந்து ஒரு 1/4 வாசி இருக்கிற மாதிரி போட்டால் போதும். நிறைய எண்ணெய் இருக்கேன், நிறைய இடம் இருக்கேன்னு நம்ம நிறைய போட்டுறக்கூடாது. பாருங்கள் எல்லாம் அப்படி மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா. வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். பொறுமையாக வந்து எல்லா பக்கமும் இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு ஒரே மாதிரி ஈவனாக கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா டார்க்காகிடும், ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அப்படி டர்ன் பண்ணி விட்டுட்டே வாங்க. லேசாக அப்படி கரண்டியால் அப்படி மேலே மேலே அப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் அழகாக ரோல் ஆகி எல்லா பக்கம் ஈவனாக ஒரே மாதிரி கலர் வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வேகும். பாருங்கள் எல்லா பக்கமும் அழகாக ஒரே மாதிரி கலர் வருது பார்த்தீங்களா. ஸ்டவ்வில் இந்த பக்கம் பாருங்கள் பாகு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சது வார்மாக இருக்குது, வெது வெதுன்னு இருக்குது, இந்த அளவு தான் இருக்கணும். அப்படி இது ஆறி போயிருந்ததுன்னா லேசாக கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வெது வெதுன்னு ஆகிடும். இப்போ குலாப் ஜாம்லாம் நல்லா பொரிஞ்சு ஒரே மாதிரி நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்த கையோட எண்ணெயை நல்லா அப்படி வடிய விட்டுட்டு இப்போ இதை அப்படியே சூடாக எண்ணெயிலேருந்து எடுத்த கையோட பாகில் சேர்த்துடலாம். பாகில் சேர்த்துதான் ஒரு தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் இந்த பாகு வந்து படுற மாதிரி. பாகு சூடாக மட்டும் இருந்துடக்கூடாது, வெது வெதுன்னு தான் இருக்கணும். ஒரு செட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை திரும்பி சூடு பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கணும். இந்த குலாப் ஜாம் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூடாக அந்த பாகில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். பாகு அப்படி நம்ம அகலமான பாத்திரத்தில் வச்சதுனால குலாப் ஜாமுக்கு வந்து ஊறுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாத்திரமா பார்த்து நம்ம பாகு வச்சுக்கணும். இது ஊறுறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகும். நடுவில் இது கொஞ்சம் அப்படி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும், அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் பாகு நல்லா அப்சர்வ் ஆகும்.
இந்த குலாப் ஜாமெல்லாம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கூட விரிசலே இல்லாம நல்லா சாஃப்டா ஜூசியா தீபாவளிக்கான ஸ்வீட் குலாப் ஜாமுன் சர்விங்க்கு ரெடி. குலாப் ஜாம் பாருங்க எந்த அளவுக்கு ஜூசியா சாஃப்டா நல்லா வந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. அப்படியே பாகு வந்து சொட்டுது பாருங்க. நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்டா கட் ஆகுது பாருங்க. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. அதே நேரம் விரிசல் இல்லாம சாஃப்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமை, பிரமாதம், அட்டகாசம், இந்த மாதிரி எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியே வாயில கரையுது. மென்னு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே உள்ள போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இனிப்பு வந்து கரெக்டா இருக்கு. அந்த பாகோட பதம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் பாத்தீங்களா, அதனாலதான் இந்த பர்ஃபெக்டான குலாப் ஜாம் வந்திருக்கு. அந்த டிப்ஸ் வந்து நான் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கடைசியில் நான் ஒரு தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த டிப்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே பர்ஃபெக்டான குலாப் ஜாம் எப்ப நினைச்சா அப்ப எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு குவான்டிட்டி நம்ம பண்ணிக்கலாம். ரெடிமிக்ஸ் பேக்கெட்ல இருந்து ஏதாவது அளவுக்கு ஒரு கப்போ அல்லது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களும் அதுலயே வந்து நீங்க அளந்துக்கோங்க. அளந்துகிட்டு அந்த ரெடி மிக்ஸை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த ரெடி மிக்ஸை கரெக்டா அந்த ஒரு கப்புக்கு 1/4 கப்பு பால் அல்லது தண்ணியில சாஃப்டா இந்த ஸ்டிக்கியான ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவை ஒரே ஈவனான ஒரு சைஸ்ல உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டிக்கியா பிசைஞ்சதுனால கிராக்ஸ் வராது. இந்த சர்க்கரை தண்ணி கரெக்டா அளந்து எடுத்துக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. குலாப் ஜாம் பொரிக்கிறதுக்கு ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு குலாப் ஜாம் முதல்ல போட்டுக்கணும். அந்த எண்ணெயில கால்வாசி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அது மிதந்து வரும் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கண்டினியூஸா வந்து அதை லேசா அப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து ஒரே மாதிரி கலர்ல வரும். அப்ப அந்த வெந்த குலாப் ஜாமை எடுத்து வெது வெதுப்பா இருக்கக்கூடிய பாகுல நம்ம உடனே சேர்த்துக்கணும். எண்ணெயில இருந்து எடுத்து டக்குன்னு பாகுல போடணும். இந்த பாகு வந்து வெது வெதுப்பா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா லேசா சூடு பண்ணிக்கலாம். குலாப் ஜாம் இந்த பாகுல ஊறுறதுக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். நடுவில் அதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா பாகும் நல்லா அந்த குலாப் ஜாம் அப்சர்வ் பண்ணி நல்லா நமக்கு சாஃப்டா இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டான குலாப் ஜாம் நமக்கு சூப்பரா வந்துடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த தீபாவளிக்கு நீங்க குலாப் ஜாம் பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.